மாத்திரையை வெந்நீரில் கலக்கி இந்த மாதிரி 10 மாதிரி எழுதி போடணும். குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அதெல்லாம் போடலாம். சளி பிரச்சனை, சைனஸு, ஆஸ்மா தொந்தரவு, மூக்கில் நீர் வடிதல், தலைவலி, தலைபாரம், நீர் கோத்துக்குது, கண்ணில் நீர் கோத்துருந்தது, அதுக்கெல்லாம் அப்படி இது மாதிரி போட்டிங்கன்னா மூக்கு சார்ந்து அந்த வகையில் போடணும். அந்த நீர்லாம் இருக்கும். கை காலில் வந்து முட்டியில் வந்து வீங்கி இருக்குது, அதனால முட்டிலையும் அது மாதிரி உடனே அது வந்து இஞ்சி சாரோட சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். இல்லை வேலையில் இருக்குது. அது மாதிரி வந்து தாய்ப்பாலோடு கலந்து போடலாம். வெந்நீரில் இஞ்சி சாரெலாம் போனால் இன்னும் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். இதுமாதிரி 10 மாடு போனால் அந்த நெஞ்சில் இருக்கிற கபத்தெல்லாம் இலக்கி எடுத்துடும். 6 மாதம் குழந்தைகள்லேருந்து இதை போடலாம். நீங்கள் பெரிய எவ்வளோ வயதான வரைக்கும் போடலாம். 6 மாதம் குழந்தைக்கே இதை போடுறீங்கன்னா போடலாம். 6 மாதம் குழந்தைங்க தாய்ப்பாலில் கலந்து போடலாம். கொஞ்சம் மூட்டு வலி, மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்க அது வேணால் இஞ்சி சாரோட கலந்து போடலாம். இது மாதிரி இருக்கிறவங்க சுடு அப்படி இல்லை கிடைக்கல வெந்நீரில் கலந்து இது மாதிரி 10 மாடி எங்கெங்கெல்லாம் நீர் சேருமோ, கண் பூர்வத்தில் சேரும், நெத்தியில் சேரும், நெத்தியில் தலைபாரமாக இருக்கும், மூக்கு நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். நீர் வடிஞ்சிட்டே இருக்குது, அதனால் 2 இடத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு கபம் இரும்பல் வந்துகிட்டே இருக்குது. அதனால் 10 நாளைக்கு மேலே இருக்குது. எந்த மாத்திரை இங்கிலீஷ் மெடிசன் 2 சிரப் பாட்டில் போட்டிருக்கோம், கேட்கல. அதனால் இன்றைக்கி நீர்க்கோவை மாத்திரை செஞ்சு அந்த நீர்க்கோவை மாத்திரையை வந்து நெஞ்சில் போட்டிருக்கோம். இங்கே நாளைக்கு தெரியும் இந்த ரிசல்ட்டு. இப்போ இருமல் எதுவும் இல்லை, சளியும் கறக்க மட்டும் வீட்டில் நல்லா இருக்குது. இதுதான் ஆமாம் காஞ்சிருக்கு. இதுதான் நீர்க்கோவை மாத்திரையுடைய பயன்கள். இதை மக்கள் அனைவரும் போட்டுட்டு பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.